போதனை. சொல்லுங்க, போதனை. போதனை என்ன? போதனை, போதனை. இந்த போதனை குறித்து தான் சில விஷயங்கள் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. போதனை மிக மிக முக்கியம். போதனை மிக மிக முக்கியம். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, ஒரு சபைக்கு போதனை மிக முக்கியம். முதலாவது தேவ ஆலயம் யார் கட்டினது? பைபிள்ல முதல் ஆலயம் யார் கட்டினதுங்க? சொல்லுங்க, யாருங்க கட்டினது? சாலோமோன் கட்டினார். அந்த ஆலயம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சுங்க? இடிக்கப்பட்டு தரமட்டம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். அதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆலயம் கட்டினார்கள். அந்த ஆலயம் கட்டினது யாரு தெரியாதா? முதல் ஆலயம் சாலமோன் கட்டினார். இரண்டாவது ஆலயத்தை கட்டினது யார் தெரியாதா? இரண்டாவது ஆலயத்தை கட்டினவர் செருபாபேல். சொல்லுங்க, செருபாபேல் இரண்டாவது ஆலயத்தை கட்டினார். இரண்டாவது ஆலயம் ஸ்திரமாய் இருந்தது. இரண்டாவது ஆலயம் ஸ்திரமாய் இருந்தது. அதை ஸ்திரப்படுத்த கடவுள் ஒருத்தரை கொண்டு வந்தார். செருபாபேல் ஆலயம் கட்டினான், நெகேமியா பிராகாரம் கட்டினான், எஸ்ரா போதனை பண்ணினார். யார் போதனை பண்ணது? எஸ்ரா. எல்லாரும் சொல்லுங்க, எஸ்ரா. எஸ்ரா என்ற ஒரு தேவ மனிதன் போதனை பண்ணினார். அந்த போதனையினால் அந்த சபை ஸ்திரப்பட்டது. ஒரு சபைக்கு மிகவும் தேவை போதனை. மனுஷ போதனை கிடையாது, கடவுளுடைய போதனை வேண்டும். யார் போதனை? யார் போதனை? மனுஷனுடையதல்ல, கடவுளுடைய போதனை ஒரு சபைக்கு மிக மிக முக்கியம். அந்த போதனையினால்தான் இரண்டாவது சபை ஸ்திரப்பட்டது. செருபாபேலின் சபை போதனையினால் ஸ்திரப்பட்டது. ஒரு சர்ச் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு சபை ஜனங்கள் ஸ்திரமா இருக்க வேண்டும் என்றால் நல்ல போதனைகள் தேவை. அந்த நல்ல போதனையை கொடுத்ததுதான் செருபாபேல். யார் கொடுத்ததுங்க? செருபாபேல். ஒரு போதகர் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு போதனை எப்படி இருக்க வேண்டும்? போதனையை கேட்ட ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? அதுதான் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆலயம் போதனையினால் ஸ்திரப்பட்டது. முதல் ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு, இரண்டாவது ஒரு ஆலயம் கட்டுப்பட்டுச்சே. மொத்தம் 7 ஆலயங்கள். அது இன்னொரு நாள் நான் சொல்லிக் கொடுக்குறேன். மொத்தம் 7 ஆலயங்கள். ஸ்தோத்திரம். அதில் ஒரு ஆலயம் தான் சாலமோன் ஆலயம். இடிக்கப்பட்டுச்சு, இரண்டாவது ஆலயம் கட்டப்படுது. அந்த ஆலயம் எப்படி ஸ்திரப்பட்டது என்றால் போதனை. ஆலயம் என்றால் நாம் தான். ஆலயம் என்றால் யாருங்க? நீயும் நானும் தான் ஆலயம். கடவுள் நம்மளை ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த ஆலயம் ஸ்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, போதனை வேண்டும். இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது போதனை. சபைக்கு வரும்போது நாம் கேட்பது போதனை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம், போதனை. ஆலயம் ஸ்திரப்படும்படிக்கு போதனை மிக மிக முக்கியம், மிக அவசியம். சர்ச்சுக்கு வரோம், 1 மணி நேரம் நம்ம உட்காரோம், இல்லை 3/4 மணி நேரம் உட்காரோம், கேட்கிறோம். ஐயோ வசனம் பேசுறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, கேட்கணும் அப்படின்னு உட்கார்றோம். இது கடவுள்
நம்மை ஸ்திரப்படுத்தும்படிக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எந்த அளவுக்கு நாம் போதனையை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஆலயம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீதான் ஆலயம். நம்ம தான் என்னங்க, யாரும் வந்து உன்னை இடிச்சு தள்ளக்கூடாது என்றால் உனக்கு போதனை தேவை. இந்த ஆலயத்தை யாரும் கீழே தள்ளக்கூடாது என்றால் உனக்கு போதனை தேவை. அததான் எஸ்ரா செய்தார். எஸ்ரா செய்தார். ஸ்தோத்திரம். ஒரு போதகர் எப்படி இருக்க வேண்டும்? காமனாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், சிம்பிளாக நம்ம பார்ப்போம். ஸ்தோத்திரம். எந்த போதகரை குறித்து நான் குறைவாலாம் பேசுறதில்லை, நம்ம தெரிஞ்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம படிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு போதகர் எப்படி இருக்க வேண்டும், அவர் கொடுக்குற போதனை எப்படி இருக்க வேண்டும், போதனை கேட்ட மனுஷர்கள் எப்படி இருக்க வேண்டும், அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். நம்பர் 1, முதலாவது, ஒரு போதகர் எப்படி இருக்க வேண்டும். ஏனென்றால் போதனை மிக முக்கியம். எஸ்ரா எப்படி இருந்தார், அவருடைய போதனை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாரும் நெகேமியா 8ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். எஸ்ராவிலும் நெகேமியாவிலும் தான் எஸ்ரா என்ற ஒரு நபர் அங்கே வரார். எஸ்ரா புஸ்தகம் நெகேமியாவின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். எஸ்ராக்கு அடுத்த புக்கு, எஸ்தருக்கு முன்னாடி புக்கு தான் நெகேமியா. ஸ்தோத்திரம். அங்கு எஸ்ரா என்ற ஒரு போதகர் அங்கு இருக்கிறார். ஒரு போதகர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு 5 காரியம் நான் சொல்லுகிறேன். நம்பர் 1, ஒரு போதகர் வேதம் வாசிக்கிறவராக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? பைபிளே படிக்கிறலாம் அவர் பாஸ்டரே கிடையாது. அவர் என்ன வேலைக்கு போயிட வேண்டியதுதான். அவர் ஒரு போதகர் எப்படி இருக்கணும்? முதல்ல வேதம் வாசிக்கிறவா. 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எஸ்ரா 7:11. அது முன்னாடி புக்கு. நெகேமியாவுக்கு முன்னாடி தான் எஸ்ரா புக்கு. நெகேமியாவுக்கு எஸ்ராவின் புஸ்தகம் 7:11 படிங்க பாப்போம். யாராவது படித்து போதும். இந்த போதகர், இங்க நம்ம படிக்கிற போதகர் பேர் என்ன சொல்லுங்க? இப்ப நம்ம படிக்கிற போதகர் யார்? அவர் பேர் என்ன? எஸ்ரா அப்படின்னு வச்சுங்க. எஸ்ரா என்ற ஒரு போதகர், அருமையான போதகர். அவர் போதனையில தான் ஜனங்கள் ஸ்திரப்பட்டார்கள் பைபிள்ல. அப்போ ஒரு போதகர் முதல்ல எப்படி இருக்கணுங்க? சொல்லுங்க. வேதம் வாசிக்கிறார். ஆனாலும் போதகருக்கு தான், நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நாமும் தினமும் வேதம் வாசிக்கிறவளா இருக்க வேண்டும். பைபிள் படிக்கணும். எக்ஸ்கியூஸ் சொல்லவே கூடாது. பைபிள் உன் கையில கொடுத்திருக்கிறதை படிப்பதற்காக தான். அங்க என்னடா பாக்குற? இங்க பாரு. பைபிள் எதுக்கு நம்ம கையில கொடுத்துருக்காங்க? படிப்பதற்காக தான் கடவுள் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். படிக்காம இருக்கவே கூடாது. போதகர் வேதம் வாசிக்கிறவளா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 1. 2வது, ஒரு போதகர் போதிக்கிறவராய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுங்க? அவரு போதிக்கிற ஒரு மனிதராய் இருக்க வேண்டும் போதகர். ஸ்தோத்திரம். போதிக்கிறத விட்டு வேற ஒன்றும் செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். போதிப்பதில் அவர் முக்கியமா இருக்க வேண்டும் போதகர். ஸ்தோத்திரம். 3வது, அது எங்க படிக்கிறோம்னா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். போதிக்கிறவன். போதும், போதிக்கிறவர். 3வது, வேதத்தை ஆராய்கிறவராய் இருக்க வேண்டும். ஒரு போதகர் எப்படி இருக்கணும்? வேதத்தை 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்குது. போதகர் எப்படி இருக்கணும்? ஆராய்கிறவர்.
போதும். ஆராய்ந்து. ஒரு போதகர் எப்படி இருக்க வேண்டும்? நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஸ்தோத்திரம். இதை எழுதி வச்சு நீங்க தான் உங்களுக்கு பிரயோஜனப்படும். இதை போய் இன்னொருத்தன் கேட்கக்கூடாது. பாஸ்டர் நீங்க பைபிள் படிச்சீங்களா? பாஸ்டர் நீங்க போதிக்கிறீங்களா? அதெல்லாம் போய் கேட்கறதுக்காக உங்களுக்கு சொல்லி தரல நான். புரியுதுங்களா? நம்மளுடைய அறிவுக்காக. இதை வச்சு மற்ற பாசங்களை போய் கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க அது தப்பாயிடும். அது ஸ்தோத்திரம். அப்போ போதிக்கிறவர் எப்படி இருக்கணும்? பைபிள் ஒரு எஸ்ரா என்ற ஒரு போதகன் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மூன்றாவது என்ன? அவரு ஆராய்கிறவராய் இருக்க வேண்டும். எதை ஆராயினா? அவரு எதை ஆராய வேண்டும்? வேதத்தை ஆராய வேண்டும். ஸ்தோத்திரம். வேதத்தை ஆராயறதுனா என்ன? அதை தேடுறது, விஷயங்களைப்பா தேடுறது, ஆராய வேண்டும். ஸ்தோத்திரம். போதகர் ஊர் கதையை ஆராயணும் இருக்கக்கூடாது. ஊர் கதையை, அவங்க வீட்டு கதையை, இவங்க வீட்டு கதை. ஒரு போதகர் போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, இதான் வேலை ஒரு போதகருடைய வேலை. போதகன் வேதத்தை ஆராய்கிறவனா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எனக்கும் அந்த கட்டளை தான், எல்லாருக்கும் அந்த கட்டளை தான். அப்பொழுதுதான் ஜனங்களுக்கு போதிக்கிறவளா நான் மாற முடியும். ஸ்தோத்திரம். நீ நிறைய பாஸ்டர், நான் தப்பாக சொல்லக்கூடாது, நானும் பாஸ்டர் தான், யாரும் தப்பாக சொல்லக்கூடாது. நிறைய பாஸ்டருங்க இந்த போதிக்கிற இதை விட்டுட்டு வேற எதுல சுற்றுறாங்க போயிட்டு. சில பாஸ்டர் ரியல் எஸ்டேட் சுற்றுவாங்க. அதெல்லாம் தப்பு. ரியல் எஸ்டேட் பண்ணுறது ஏன்? பார்ட் டைம். அது என்ன பார்ட் டைம்? ஊழியம் ஊழியமே ஊழியம் தான். ரியல் எஸ்டேட் சுற்றுறாங்க பாஸ்டருங்க, தப்பு அது. நேற்று கூட ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் தான் திருப்பதியில் பேசிட்டு வந்தேன் நான். இருந்தாலும் ஒரு பொதுவாக சொல்கிறேன். ஏனென்றால் இதை ஆராயும்படிக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டோம். இதை வாசிக்கும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டோம். ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தை ஆராய்கிறவளா இருக்க வேண்டும் ஒரு போதகர். நான்காவது வசனம், அதே 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதே எஸ்ரா 7:10 என்னவென்றால் பக்குவப்பட்டவராயிருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? பக்குவப்பட்ட ஒரு போதகராய் இருக்க வேண்டும். பார்த்தீங்களா? எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அருமையான வார்த்தைங்க அதெல்லாம். அந்த லைன் படிங்க. பக்குவப்படுத்தி இருந்தான். யார் எஸ்ரா? போதகன். யார் எஸ்ரா? போதகன். எப்படி இருக்குமான? தன் இருதயத்தை பக்குவம். மிக முக்கியம், மிக மிக முக்கியம். பக்குவம் இல்லாதவர் ஊழியம் செய்ய முடியாது. பக்குவம் இல்லாதவர் சபையை நடத்த முடியாது. பக்குவம் இல்லாதவர்கள் ஜனங்களை வளர்க்க முடியாது. பக்குவம் இல்லாதவர்கள் ஜனங்களை பரலோகத்து கூட்டு போக முடியாது. இன்னைக்கு எத்தனை போதகர் பக்குவம் இல்லாம இருக்கிறாங்க. பக்குவம், ஒரு அனுபவம் மிக முக்கியம். என்ன பாருங்களேன், உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம், ஆனால் உங்களை காட்டிலும் 2 மடங்கு பிரச்சனைகள் தான் எங்களுக்கு வரும். ஏன்? ஊழியக்காரனுக்கு பிரச்சனை, சோதனைகள் அதிகம். ஏன்? கர்த்தர் எங்களை பக்குவப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? உங்களுக்கு போதிக்கணும்னா உங்க பிரச்சனை நான் போயிருக்கணுங்க. உங்களுக்கு போதிக்கணும்னா உங்க படி நான் ஒரு படி நான் மேலே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு போதிக்க முடியும். நான் உங்க பிரச்சனை இல்லாம நான் இன்னும் கீழே இருந்தா எப்படி நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்ல போதிக்க முடியும்? பக்குவம் ஒரு போதகனுக்கு மிக முக்கியம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் நான் பார்க்குறேன், பக்குவமே கிடையாது. அனுபவம். ஸ்தோத்திரம். அனுபவம் இல்லாமல் போதிப்பது, அனுபவம் இல்லாமல் ஊழியம் செய்வதோ தவறு. குட்டி குட்டி பசங்களை கூட்டு வந்து நிற்க பண்றது, பேசுறது. அப்பா இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்பா அம்மா இல்லை, தானா அவங்கள பண்ணுவது, அது என்ன எப்படி ஏற்றுக்கொள்ள எனக்கு தெரியல. அது பக்குவம் மிக முக்கியம். ஸ்தோத்திரம். அனுபவம் மிக முக்கியம். அநேகர் இன்னைக்கு பக்குவம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள். கடவுள் ஒரு ஊழியக்காரனை பல பாதையில நடத்தி அவனை பக்குவப்படுத்துகிறார். பக்குவம். இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு எப்படி போதனை பண்ணணும், இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு எப்படி போதனை பண்ணணும், மூத்தவர்களுக்கு எப்படி போதனை செய்ய வேண்டும், ஒரு விசுவாசி எப்படி நடத்தணும், ஒரு சபையை எப்படி கொண்டு, இதெல்லாம் பக்குவம் வேண்டும். ஸ்தோத்திரம்.
நான் எடுத்த ட்ரைனிங், எங்கள் 2 வருஷம் ட்ரைனிங்கு என்ன பாருங்க, எங்களை பாஸ்டர்னு கூப்பிடணும். 25 வருஷம் நான் வேலை ஊழியக்காரனாக தான் எனக்கு பாஸ்டர்னு பேர். ஆனால் இப்போ பைபிள் தூக்கி அன்னைக்கு பாஸ்டர். 25 வருஷங்க நான் பாஸ்டர் பேர் வாங்கணும்னா அப்படியேப்பட்ட ட்ரைனிங் தான் எங்கள் ட்ரைனிங்கு. பாஸ்டர் அப்படி நீங்கள் என்னை கூப்பிடணும்னா நான் எத்தனை வருஷம் ஊழியக்காரனாக இருக்கணும் சொல்லுங்க? 25 30 வருஷம் நான் ஊழியக்காரனாக இருந்தால் தான் நான் பாஸ்டர் என்று அழைக்கப்பட வேண்டும். அது வரைக்கும் பிரதர்னா என்ன, சகோதரா, அப்படிதான். அப்போ ஒரு பக்குவம் மிக முக்கியம் என்பதை ஒரு பாஸ்டர் மிக முக்கியம் என்பதை வேதம் சொல்லுகிறது. எஸ்ரா பக்குவப்பட்டான். ஸ்தோத்திரம். ஏன் பாதைகள் பக்குவப்படும்படி, பக்குவப்பட்டாதான் சபை பக்குவப்பட்டிருக்கும். அதனால் பாருங்க, எனக்கு ரொம்ப ஆசை. அதாவது ரொம்ப வயசான ஊழியக்காரெலாம் பாருங்கள் எப்படி இருப்பாங்க. அவங்களாம் இன்னைக்கு இல்லைங்க. இன்னைக்கு பழைய ஊழியக்காரெலாம் இல்லை. எல்லாம் இப்போ எல்லாம் லேட்டஸ்ட் ஊழியக்காரன் தான். இப்போ எல்லாம் சின்ன பசங்க, பிஸ்கா பசங்க தான் எல்லாம். இப்போ ஒன்றும் தெரியாது. ஜோயல் இன்னும் கொஞ்சம் அவன் பாஸ்டர் ஆகிடுவான். ஏன்? கீபோர்டு வாசிக்கிறார். ஒரு பாஸ்டர் தகுதி என்ன? கீபோர்டு வாசிட்டா போதும் பாஸ்டர் ஆகிடுவார். எப்படிங்க அது? பக்குவம் எங்கே? அனுபவம் எங்கே? ராகமா பாட்டு பாடி 2 வாட்டி அவர் ஸ்டேஜ் வச்சா 3ஆம் நாள் பாஸ்டர் ஆகிட்டு இருப்பார். ராகமா பாட்டு பாட பாஸ்டர். அப்படி என்ன பைபிளில் போடுது எங்கேயாவது? ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், எஸ்ரா தன்னை பக்குவப்படுத்தினான். நாங்கள் எங்களை பக்குவப்படுத்த வேண்டும். பக்குவம், அனுபவம், முதிர்ந்த அனுபவம் மிக முக்கியம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜனங்கள் அதை நீங்க பார்க்கணும். நீங்க அதுதான் சபைக்கு மிக முக்கியம். சரி, அடுத்தது போயிடலாம். 5வது காரியம், ஒரு போதகரின் 5வது காரியம் எப்படி இருக்கு? ஒரு போதகர் 5வது காரியம், ஒரு போதகன் அழுது ஜெபிக்க வேண்டும். நெகேமியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நினைக்கிறேன். நெகேமியாவா எஸ்ராவா? எஸ்ரா தான் நினைக்கிறேன். எஸ்ரா 10:1 நினைக்கிறேன். பாருங்க, எஸ்ராவின் புஸ்தகம் 10:1. அழுது ஜெபித்தான். போதகர் அழுது ஜெபிக்க வேண்டும். சாதாரண ஜெபம் கிடையாது. எப்படி ஜெபம் பண்ணாங்க? அழுது ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நான் கூட அழுது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் அழுணும் போயிட்டு ஜெபம் பண்ணுவோம். நீங்க அழுது ஜெபம் பண்றீங்களா? பாஸ்டர், இதெல்லாம் பாஸ்டருக்கு தான். நான் ஏன் அழணும்? கடவுளில் சமூகத்தில் அழுவாய் என்றால் உன் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். போதகன் அழுது ஜெபிக்க வேண்டும். அழுது ஜெபிக்க வேண்டும். மோகன் சி பாஸ்டர் பார்க்குறோம், வீடியோவில் காட்டும். சில ஜெபம் முழங்கால் பட்டி பார்த்துருக்கீங்களா? லைவில் போடும். இன்னும் அழுவார். அப்படி கேமராக்காக அழுகுறதுலாம் கிடையாது. உண்மையாக மனுஷன் அழுது ஜெபிப்பார். ஒரு ஊழியக்கார போதகன் அழ வேண்டும், அழுது ஜெபிக்க வேண்டும். ஏசப்பான் பாதத்தில் அழுது ஜெபிக்க வேண்டும். அவர்தான் போதகராயிருக்க முடியும். ஸ்தோத்திரம். எத்தனை காரியம் சொன்னேன் இப்ப நானு? ஒரு போதகர் எப்படி இருக்க வேண்டும்? 5 காரியங்கள் இருக்க வேண்டும். சரி, அடுத்த பகுதி, போதனை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சபையில போதனை பண்றாங்க, அந்த போதனை எப்படி இருக்கணும் என்று ஒரு 4 காரியம் சொல்றேன் பாருங்க. எல்லாம் எஸ்ரா நெகேமியால இருக்குது. இதுவரைக்கும் நான் பார்த்தது போதகர் எப்படி இருக்கணும். இப்போ நான் சொல்வது போதனை எப்படி இருக்கணும். ஒரு போதனை எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிரசங்கம் எப்படி இருக்கணும். நம்ம கேட்குற சர்ச்சைக்கு போகிறோம், நம்ம கேட்குற போதனைகள் எப்படி இருக்க வேண்டும்
எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்குது. கச்சா மூச்சாலாம் இஷ்டம்லாம் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் கிரமம் ஒழுங்கு உண்டு. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. யாரானா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு பைபிள் இல்லவே இல்லை எங்கேயும். போதனை எப்படி இருக்க வேண்டும்? முதல் காரியம், ஜனங்களை நிலைநிறுத்த வேண்டும். போதனை எங்க படிக்கிறோம் அது என்றால், எல்லாரும் இப்ப நெகேமியா 8ஆம் அதிகாரம் வந்துருங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்து வந்துருங்க. அடுத்த புக்கு நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கடைசி லைன் போட்டிருக்கு பாருங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கும்பொழுது, ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். ஜனங்கள் இல்லம்மா, நெகேமியா 8:7மா. நெகேமியா அதனால பாருங்க, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கடைசி லைன். அது முழுசா படிக்க வேண்டாம், கடைசி லைன் படிங்க. ஜனங்கள் ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். போதனை இங்க எப்படின்னா, எஸ்ரா இங்க பிரசங்கம் பண்றாரு. எந்த வசனத்துல? 4ஆம் வசனத்துல பிரசங்கம் பண்றாரு நெகேமியான்றவர். அப்போ ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். ஸ்தோத்திரம். போதனை ஜனங்களை நிலைநிறுத்த வேண்டும். ஜனங்கள் என்ன செய்யணும்? நிறுத்தணும். விழுந்து போயிருக்கிறானா அவனை நிறுத்தணும். கெட்டு போய்கிறானா அவனை நிறுத்தணும். அடி வாங்கியிருக்கிறானா அவனை நிறுத்தணும். கீழே விழுந்திருக்கிறானா அவனை தூக்கி நிறுத்தணும். விசுவாசத்தில் விழுந்திருக்கிறானா, பக்தியில் விழுந்திருக்கிறானா, பாவத்தில் விழுந்திருக்கிறானா, அவனை என்ன செய்யணும்? தூக்கி நிறுத்த வேண்டும். அவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்துவதுதான் போதனை. ஆமென். அவனே அடி வாங்கி நொந்து போய் வந்துடுவான். இங்க வந்தா இன்னும் அடிதான். எப்படி இருக்கும் போதனை? இன்னைக்கு நிலை நிறுத்துகிற போதனையா இருக்குதா? நிறுத்துகிற போதனையா இருக்கணும். ஸ்தோத்திரம். சர்ச்சைக்கு போய்ட்டோன்னா, அப்பா கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் ஜெபம் கேட்கப்படும், கர்த்தர் என் விசுவாசத்தை பலப்படுத்த, அப்படி பேசணும். ஆமாம், போயிட்டு வந்தான், அவர் ஏதோ பேசுகிறாரு, அங்கே போனோன்னு திட்டு ஊஞ்சி எல்லாரும் திட்டினாரு, அது இதுன்னு வந்து குறை சொல்லியிருந்தா என்ன நிற்கிறது? அப்போ அது பொதுவாக நான் பேசுகிறேன். ஒரு போதனை ஜனங்கள் என்ன செய்யணுங்க? நிலை நிறுத்த வேண்டும். பின்மாற்றத்தில் போயிட்டு இருக்கிறான், அவனை நிறுத்தணும். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். விழுந்து போவனை நிறுத்த வேண்டும். தடுமாறுகிறவனை நிறுத்த வேண்டும். போதனை அப்படிதான் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அடி வாங்கி வந்தவனை இன்னும் அடி வாங்கி இன்னும் அவனை போட்டு கீழே தள்ளி, ஸ்தோத்திரம். அப்படி அல்ல. 2வது விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு போதனை எப்படி இருக்க வேண்டும்? 2வது காரியம் 8ஆம் வசனத்தில் அது இருக்கிறது. 8ஆம் வசனம் படிக்கும்பொழுது, ஒரு போதனை எப்படி இருக்க வேண்டும்? எஸ்ராவின் போதனைகள் இதெல்லாம். எஸ்ராவின் போதனை எப்படி இருந்தது? எஸ்ராவின் போதனை கேட்ட உடனே ஜனங்கள்லாம் அப்படியே ஸ்திரமாயிட்டாங்க. ஜனங்கள் அப்படியே மாறிட்டாங்க. ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, இங்க பாருங்க. எஸ்ரா கிட்ட ஜனங்க வருவதற்கு முன்பாக அந்த ஜனங்கள் 70 வருடம் அடிமையில் இருந்தார்கள். எத்தனை வருஷம்? 70 வருஷம் அடிமையில் இருந்தவர்கள் எஸ்ரா கிட்ட வந்த பிற்பாடு கடவுளிடத்தில் ஸ்திரமானார்கள். எப்படி அடிமையா போனாங்க? சாலமோன் ஆலயத்தை உடைச்சி அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போயிட்டாங்க. சாலமோன் ஆலயத்தை உடைச்சாங்கல்ல, இடிச்சாங்கல்ல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? எல்லா ஜனங்களையும் அந்நிய ராஜா என்னங்க பண்ணாங்க? கூட்டிட்டு போயிட்டு அடிமையாய் வைத்து விட்டார் பாபிலோன்ல. எத்தனை வருஷம்? எத்தனை வருஷங்க? 70 வருஷத்துல அவன் எப்படி இருந்திருப்பான்? எப்படி இருப்பாங்க? உங்களை எத்தனை பேர் ஒரு 6 மாசம் சர்ச்சை இல்லாம ஒரு இடத்துல போட்ட எப்படி இருப்பீங்க நீங்க? 6 மாசம் நீங்க சர்ச்சை இல்லை, பாட்டு இல்லை, ஆறாவது எப்படிங்க இருந்திருப்பீங்க நீங்க? கோபம், சண்டை, எரிச்சல், கெட்ட வார்த்தை, அடித்தடி, இப்படிதான் மாற்றிருப்போம் நம்ம. ஒரு வாரம் சர்ச்சைக்கு வந்து வராம பார்த்து உங்க வீட்டில் பேச்சுலாம் எப்படி இருக்கும்? ஒரு நாள் பைபிள் படிக்கலாம் எப்படி இருக்கும்?
ஒரு 3 வாரம் சர்ச்சுக்கு வராமல் இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்க வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப 70 வருடம் இவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? எந்த அளவுக்கு அவங்க ஆண்டவரை வெறுத்துட்டு இருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வேதனை ஆயிருக்கும். ஏன் கடவுள் இப்படி செய்தார், எங்களுக்கு ஏன் இவ்வளவு வருஷம் அடிமை, நாங்க ஏன் என்று கேள்வியா இருந்து நொந்து போயிருந்தாங்க. அவர்களை இந்த போதகர் ஆகிய எஸ்ரா அப்படியே மாத்துறார். அப்ப அவர் போதனை எவ்வளவு வல்லமையா இருந்திருக்கும் பாத்தீங்களா? இதாங்க முக்கியம். அப்படியாப்பட்ட ஆண்களை கொண்டு வந்து என்ன செய்யறாரு, நிலை நிறுத்துகிறார். மறுபடியும் நிறுத்துறாங்க. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு போதனை தான் இன்றைக்கு நம்ம உலகத்துக்கு தேவை. அப்படி ஒரு போதனை தான் எல்லா சபைகளுக்கும் தேவை. ஸ்தோத்திரம். ஜனங்கள் நிலைநிறுத்தப்பட்டார்கள். இரண்டாவது போதனை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இப்படிதான் இருக்கணும் போதனை. அர்த்தம் சொல்லி வாசித்ததை விளங்க செய்ய வேண்டும். புரியுற மாதிரி சொல்லணுமா, ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதுதான் போதனை. எப்படி இருக்கணும் போதனை? சொல்லுங்க, எப்படி இருக்கணும் போதனை? புரிய வைக்க வேண்டும். அப்படி இருக்கணுமா? எஸ்ராவின் போதனை அப்படி இருந்துச்சான். ஸ்தோத்திரம். புரியாத புதிரா இருக்கக்கூடாது. என்னப்பா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தியா, என்ன ஒண்ணுமே புரியல, அப்புறம் என்னத்துக்கு அப்போ வீட்டில் இருந்தலாம் பொழுது. நான் கூட சில இதில் போவேன், சில பாஸ்டர் பிரசங்கம் ஒன்றுமே புரியாது, அப்படியே குழம்புற மாதிரி ஆகிடும் எனக்கே அப்படி இருக்குதுன்னா. ஏன் பைபிள் அப்படி சொல்லுதுங்க, ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பிரசங்கம் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் தேவையே கிடையாது. நேற்று ஒரு சர்ச்சுக்கு போகிறேன் நான், நைட்டு மீட்டிங் நடக்குது. நான் மறுநாள் தான் என்னுடைய மீட்டிங். நான் நைட்டே போயிட்டேன். பாஸ்டர் 9 மணிக்கு ஏதோ ஆரம்பிக்க, 9:30 மணிக்கு இன்னும் ஆரம்பிக்கிறாரு. எத்தனை மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணா தெரியுமா? 11:30 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணுறாரு. எது மைண்டில் நிற்கும் யோசிச்சு பாருங்க. அவன் மனுஷனா இருப்பானா, எப்படி இருப்பான் அவன்? 11:30 ராத்திரி, பகல் கிடையாது. எத்தனை மணி வரைக்கும்? இல்லை, ஒரு பொதுவாக கேட்குறேன். சயின்ஸ் சொல்லுது 3/4 மணி நேரத்துக்கு மேலே பேசினா மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகிடுமா. 3/4 மணி நேரத்துக்கு பேசுகிறாமா, அதான் மைண்டில் உட்காருமா. நீ அதுக்கு மேலே உட்கார வச்சு அவங்கள கத்தி கீத்தி என்னத்தான் ஏதோ ஒன்று ஏறது மைண்டில். 11:30 மணிங்க, பசி எனக்கு வேற பசி, நான் வேற உட்காந்துக்கிறேன். ஏன் நான் 8:30 மணிக்கு சாப்பிட்ருவேன், டேப்லெட் வேணா கரகரான்னு எனக்கு வேற. இவரை பார்த்தா 11:30 மணிக்கு தமிழில் பேச, தெலுங்குல டிரான்ஸ்லேஷன் போயின்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவர். என்ன பண்ணுறான் அவர், கம்மு நிற்கிறார் அப்படியே. 11:30 மணி போய் ஜனங்க அப்படியே உட்காந்து அப்படியே தொக்கி ஊதுங்க எல்லாரும். நான் ஜனங்களை பார்க்குறேன், ஒன்றுத்து கூட மைண்டில் ஏறல. அதுங்க பார்த்து தூக்கி இவர் பாட்டு கத்தி நிற்கிறார் 11:30 மணி. அப்படின்னா பிரசங்கம் என்ன வேஸ்ட்டு? அப்படி ஒன்றும் டைட் டவுன் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என் ஸ்டைல்லாம் வேறங்க. அப்படிலாம் நம்ம ஒன்றும் ஜனங்களை போய் டார்ச்சர் பண்ண தேவையே கிடையாது. ஜனங்க கேட்குறாங்களா, 10 நிமிஷம் சொன்னால் கூட போதுங்க. நான் அப்படி தான் கேட்டிருக்கேனாலாம். எங்கள் பாஸ்டர்ஸ்லாம் 10 நிமிஷம் பேசுவாங்க, மைண்டில் அப்படியே ரத்தத்தில் ஊறிடும். அப்படியே அவள் தான் போயிடும். 10 நிமிஷம் பிரசங்கம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அப்படியே பிளட்ல நிற்கும். இன்னைக்கு அதெல்லாம் கேட்கலாம், என் மைண்டில் இருக்குது. 2 மணி நேரம் பேசி என்னத்த பிரயோஜனம்? ஒன்றுமே புரியல. எல்லாம் புது ஜனங்க, வேற விசுவாசியம் கிடையாது, எல்லாம் புது ஜனங்க உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன டீப்னா புரியும்? இல்லை, இப்படிலாம் இருக்குது. நான் யாரையும் குறை சொல்கிறேங்க, நானும் ஊழியக்காரங்க, புரியுதா? நான் யாரையும் குறை சொல்ல வரல, எனக்கும் அதுதான். நான் பொதுவாய் பேசுகிறேன். இதில் பொதுவாக நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். இப்படியெல்லாம் இருக்கிறது. எது ஒரு மெசேஜில் எது முக்கியம்? புரிய வைப்பு தான் முக்கியம். டைம் முக்கியம் கிடையாது, சப்ஜெக்ட் முக்கியம் கிடையாது. நீ எதை புரிய வைக்கிறாய்? இன்னைக்கு வந்தோம், என்ன புரிந்து கொண்டோம், அதான் முக்கியம். இயேசு கூட புரிஞ்சுக்கணும்ப்பா. இன்னைக்கு பைபிளை பற்றி புரிஞ்சுட்டோம்ப்பா. புரிய வைப்பது தான் போதனை. நீங்க என்ன பண்ணாங்களா? எஸ்ரா என்ன பண்றாராம்? அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்.
70 வருஷம் உள்ள அடிமையா இருந்து மனுஷனா இல்ல, மிருகமாயிட்டுக்கிறான் அவன். அதுக்கப்புறம் இங்க வந்து அந்த போதனையை அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்ய வைக்கிறார்? அவரு புரிய வைத்தார். இதாங்க முக்கியம். இன்னைக்கு மனுஷன் உலகத்தில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் டார்ச்சராய் வாழ்க்கையில் அவன் மிருகமாயிட்டுக்கிறான். நீங்க மனுஷன்லாம் மிஷின் ஆயிட்டுக்கிறான். அவன் என்ன செய்ய வேண்டும்? நாம் வேதத்தை, இயேசுவை என்ன செய்ய வைக்கணும்? அவனுக்கு புரிய வைக்கணும், அவனை விளங்க செய்யணும். இதான் போதனை. சரி, மூன்றாவது காரியம் 10ஆம் வசனம் படிக்கும் பொழுது, மூன்றாவது காரியம் 9, 10 வசனத்துல 3 விஷயங்கள் இருக்குது. ஒரு போதனை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆறுதலாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுங்க? ஆறுதல். எஸ்ராவின் போதனை ஆறுதலாய் இருந்தது. எஸ்ராவின் போதனை ஜனங்களுக்கு ஆறுதல். அப்பா, தைரியம் வந்துச்சுடா, அப்பா நல்லா இருக்குதுப்பா, அப்பா என்று ஆறுதல் அடைய செய்வதுதான் போதனை. இதை 9:10 3 விஷயம் சொல்றோம் பாருங்க. துக்கம் ஆறுதலாக வேண்டும், அழுகை ஆறுதலாக வேண்டும், விசாரம் ஆறுதல் ஆக வேண்டும். ஜனங்கள் 3 விஷயத்துல வராங்களாங்க. துக்கத்தோடு வந்தாங்களாம், 2வது அழுகையோடு வந்தாங்க, 3வது விசாரம் என்று. 9ஆம் வசனத்தை பாருங்க, கீழ் லைன்ல துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். 10ஆம் வசனத்துல விசாரப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. துக்கத்தோடும் அழுகையோடும் வருகிறவர்கள் ஆறுதல் அடைய செய்வதுதான் போதனை. எப்படிங்க இருக்கணும் போதனை? சொல்லுங்க. ஆறுதல். குழந்தை அழுதுட்டே இருக்குது, அடி வாங்கி அழுதுட்டு இருக்குது, காயப்பட்டுச்சு. உடனே அவங்க அம்மா என்ன செய்வாங்க? குழந்தையோட அம்மா அதை என்ன சொல்லுவாங்க? தடை விடுத்து சரிம்மா பண்ணிடுறேன். அப்போ அந்த குழந்தை அழுகையை நிறுத்திடும். அப்போ அந்த வலி தெரியாது. வலியை ஆற்றுவது தாயின் ஆறுதல் வார்த்தை. குழந்தைக்கு அடிபட்டுச்சு, அம்மா பேசி தடை கொடுத்தோன்னே அந்த அழ நின்றுச்சு, வலி தெரியல. அதுதாங்க போதனை. வலியோடு பிரச்சனையோடு நம்ம சர்ச்சைக்கு வரோம், அடி காயம் வாங்கியாச்சப்ப இங்கே வரோம். இங்கே நம்ம தகப்பன் தாய் போல நம்ம ஆண்டவர் நம்ம பேசும்போது இந்த வலி தெரியாது, ஆறுதல் உண்டாகும். ஸ்தோத்திரம். அதான் போதனை. அடிப்பட்டவன் மேல இன்னும் குத்து. இன்னும் சொல்லுவாங்க, என்ன ஏதோ சொல்லுவாங்களே, காயத்து மேல இன்னும் மேல ஏதோ ஊத்துற மாதிரி என்ன சொல்லுவாங்க, இது பழமொழி. பட்ட இடத்துல பட்ட மாதிரி. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறது. சிஸ்டர் சூப்பரா சொல்றாங்க, மர்சி சிஸ்டர் நல்லா எண்ணெய் ஊத்திக்கிறாங்க. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறது. என்னவா இன்னும் பத்தினி எரிஞ்சுன்னு போடா, டேய் சாம்பல ஏறா போடா. அவனே எரிஞ்சில வந்துக்கிறான், இன்னும் எண்ணெய் வேற ஊத்துறீங்க. பாஸ்டர் சர்ச்சுக்கு போன இன்னும் எண்ணெயை ஊத்தி விட்டார், இன்னும் பத்தி எரிந்து வீட்டுக்கு போறான். நான் நல்லா தான் இருந்தேன், சர்ச்சுக்கு போனேன், இன்னும் என்ன எண்ணெய் ஊத்தி விட்டார். அப்படி இருக்கக்கூடாது. சபை அப்படிப்பட்ட இடம் கிடையாது. பைபிள் அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். பைபிள் நம்முடைய காயத்தை ஆற்றுவது. இயேசு நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவர், மருந்து போட்டு அதை சுகமாக்குறவருங்க இயேசு. ஆமாங்க, வேதனையோடு வருகிறோம், இங்கு ஆறுதல் உண்டாக வேண்டும். அதான் போதனை. ஸ்தோத்திரம். வலியோடு வருகிறார்கள், இங்கு ஆறுதல் கொடுப்பது போதனை. காயத்தோடு வருகிறார்கள், ஆறுதல் உண்டாவது போதனை. விழுந்து போய் வருகிறார்கள், ஆறுதல் உண்டாகுது போதனை. ஸ்தோத்திரம். எங்க பாருங்க, போதன் வார்த்தை தாய் தகப்பனின் வார்த்தை போல இருக்க வேண்டும். போதனை எப்படி இருக்கணும்? ஒரு அம்மா எப்படி பேசுவாங்களோ அப்படி இருக்கணும், ஒரு அப்பா எப்படி பேசுவாரோ அப்படி இருக்க வேண்டும் போதனை. அழுகையை நீக்குவது போதனை, துக்கத்தை நீக்குவது போதனை, கஷ்டத்தை வேதனையை நீக்குவது போதனை.
ஒரு போதனை அப்படி இருக்க வேண்டும். எஸ்ரா அப்படிதான் போதிக்கிறார். எஸ்ராவின் போதனை அப்படிதான் இருந்தது ஜனங்களுக்கு. ஸ்தோத்திரம். அந்த நாள் அந்த ஜனங்கள், அந்த சபை ஸ்திரப்பட்டது. ஸ்தோத்திரம். அடுத்தது சொல்றேன் பாருங்க. அடுத்தது, போதனை என்பது பலனாய் இருக்க வேண்டும். போதனை எப்படி இருக்கணுங்க? பலனாய் இருக்க வேண்டும். எந்த வசனம்? 10ஆம் வசனம் கடைசிலேன். 10ஆம் வசனம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கடைசிலேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன் என்றால். பார்த்தீங்களா, அங்க போதனையில சொல்றாங்க, போதனை பலனா இருக்க வேண்டும். நமக்கு பலனா இருக்கணும். ஸ்தோத்திரம். பலவீனர்களுக்கு பலன், சோர்ந்து போவர்களுக்கு பலன், வாழ்க்கை வெறுத்தவர்களுக்கு பலன், வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு பலன். அதான் போதனை. ஸ்தோத்திரம். இதுதான் எஸ்ராவின் போதனை. இதுதான் ஜனங்களை பலப்படுத்திய போதனை. ஸ்தோத்திரம். நாட்களில் ஜனங்களுக்கு அப்படி ஒரு போதனையை கர்த்தர் தர வேண்டும். சரி, இப்போ ஒரு 5 நிமிஷத்துல நான் 10 விஷயம் சொல்ல போறேன். டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிடுவேன். 5 நிமிஷம் முடிச்சிடுவேன். இந்த போதனையை கேட்ட ஜனங்கள் எப்படி இருந்தார், எப்படி மாறினார்கள்? 10 விஷயம் சொல்ல போறேன். டைம் இல்லை, சீக்கிரம் நான் போயிடும். எங்கன்னா எல்லாமே அது நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் தான் இருக்கும். 8ஆம் அதிகாரத்திலே அது இருக்கும். போதகர் எப்படி என்று பார்த்தோம். 2வது, போதனை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 3வது, போதனை கேட்ட ஜனங்கள் எப்படி மாறினார்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்படி ஒரு மாற்றம் நம்ம சபையில மாத்திரம் இல்லை, எல்லா சர்ச்சுகளிலும், எல்லா கிறிஸ்தவர்களிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது போதனை. ஸ்தோத்திரம். பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். தேசத்தையே மாத்தோம். ஆமென். பட்டணத்தையே மாத்தோம், இந்தியாவையே மாத்தோம், உலகத்தையே மாத்தும் போதனை. ஸ்தோத்திரம். அந்த போதனைக்கு அப்படி வல்லமை உண்டு. ஸ்தோத்திரம். போதனை கேட்ட ஜனங்கள் எப்படி மாறினார்கள்? நம்பர் 1, 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஜனங்கள் கவனமாய் கேட்கிறவர்களாய் மாறினார்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். கவனமாய் கேட்கிற ஜனங்களாய் மாறிவிட்டார்கள். எப்படி? போதனையை கேட்டு. ஏனோ தானோ இல்லையா, ஜனங்க எப்படி மாறிட்டாங்களா? அவங்க கவனமாய் கேட்கிற ஜனங்களாய் மாறிவிட்டார்கள். போதனை அப்படி மாற்றிவிட்டது. ஸ்தோத்திரம். எப்படி இந்த ஜனங்களை? மிருகத்தை போல இருந்த ஜனங்க. 70 வருஷம் அங்க அடிமையில இருந்து வேலை வாங்கி கஷ்டப்பட்டு மிருகத்தை போல, மனுஷனை பார்க்கலாம், அவங்க மிருகம் போல இருந்தானுங்க. அப்படி இருந்த மனுஷர்களை கொண்டு வந்து போதித்து அவர்களை கவனமாய் கேட்கிறவர்களாய் மாற்றினான் எஸ்ரா. ஒரு போதகன். கவனமாய் கேட்கிறவர்களாய் மாறினார்கள். 1வது. 2வது காரியம், 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, வேறு பிரிந்து பாவ அறிக்கை செய்கிறவர்களாய் மாறினார்கள். வேறு பிரிந்து பாவ அறிக்கை செய்கிறவர்களாய் மாறினார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியார் எல்லாரையும் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் என்ன செய்தார்கள்? அறிக்கையிட்டார்கள். ஜனங்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? ஜனங்க அப்படியே மாறிவிட்டார்கள். ஸ்தோத்திரம். ஜனங்கள் வேறு பிரிந்து பாவம் அறிக்கை செய்யறவங்களா மாறிட்டாங்க. இந்த மாற்றம் எப்படி என்றால் போதனை. சொல்லுங்க, ஒரு முறை சொல்லுங்க எல்லாரும். போதனை. போதனை மனுஷர்களை மாற்றும். ஜனங்களை விட்டு வேறிப்பியா? எந்த ஜனங்களை விட்டு? எந்த ஜனங்களை? பாவம் செய்கிறவங்க, கெட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களை விட்டு தூரம் ஆயிட்டு நாங்கள் பாவி என்று அறிக்கை செய்கிறவர்களாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். 3வது, ஜனங்கள் எப்படி மாறிட்டார் என்றால் கை குவித்து ஆமேன் என்று சொல்றவங்களா மாறிட்டாங்களாம். 6ஆம் வசனம் 8-6 நெகேமியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கை கூப்பி ஆமேன் ஆமேன் என்று சொல்றவங்களா மாறிட்டாங்களாம். அப்படியே எஸ்ராவின் போதனையை கேட்டு
ஜனங்கள் எல்லாரும் கை கூப்பி ஆமேன் என்று சொல்லுகிறவளாய் மாறி. அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக என்ன சொல்றாங்க? ஆமேன். அப்புறம் ஆமேன் என்று சொன்னார்கள். எத்தனை முறை ஆமேன் சொல்றாங்க? எத்தனை முறை சொல்றாங்க? 3 முறை சொல்றாங்க. 2 முறை. என்னடா தம்பி கண்ணாடி போட்டு சீக்கிரம் நீ கூட 2 முறை ஆமேன் ஆமேன் என்று சொல்லுகிறவளாய் மாறினார்கள். ஆமேன் என்றால் என்ன அர்த்தம்? ஆம், அப்படியே ஆக கடவது என்று அர்த்தம். யார் சொல்றது? இத மிருகமா மாறினானுங்க பாரு, அவனுக்கு சொல்றாங்க. 70 வருஷம் பாபிலோன் நாட்டில் அடிமையா இருந்தாங்க பாருங்க. எத்தனை வருஷம்? 70 வருஷம். மைண்ட்ல வச்சுக்கணும், அதெல்லாம் மறந்துடக்கூடாது, அதெல்லாம் முக்கியமான நம்பர்ஸ். 70 வருஷம் அடிமையா இருந்தவர்களை ஒரு போதனை மாற்றிவிட்டது. அப்ப போதனைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்க. ஒரு போதகரின் போதனை எப்படி மாற்றியது பாருங்க. ஸ்தோத்திரம். கை கூப்பி ஆமேன் என்று சொல்லுகிறவளாய் மாறினார்கள். ஸ்தோத்திரம். நான்காவது காரியம் குனிந்து குப்புற தேவனை பணிந்து கொண்டார்கள். 6ஆம் வசனம் சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பிரசங்கம் கேட்டவன ஜனங்க மாட்டாங்க அப்படியே. அது வரைக்கும் அப்படி செய்யாத ஜனங்களாம். ஒரு வசனம் இருக்குது, அது வரைக்கும் அவர்கள் அப்படி செய்யாதவர்கள் இப்படியே மாறிட்டாங்கன்ட்டு. அது எஸ்ராலியா இங்கே 4 நாள் காட்டுறேன் வசனம். அது வரைக்கும் அப்படி பண்ண மாட்டாங்களாம். அவங்க ரொம்ப டென்ஷனா மாறிட்டாங்க ஆளுங்க. இப்ப எப்படி மாறிட்டாங்க? முகம் குப்புற விழுந்து கர்த்தரை என்ன செய்யறாங்களா? அவங்க பணிந்து கொள்ளுகிறவளாய் மாறினார்கள். காரணம் போதனை. ஸ்தோத்திரம். சர்ச் போதனை, பிரசங்கம், இதெல்லாம் ஒருபோதும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். எங்கே போனாலும், ஸ்பெஷல் மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை எங்கே சபைக்கு எங்கே போனால் கூட பிரசங்கத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்து போதனையை முழுமையாய் நாம் கேட்க வேண்டும். அமைதியாய் கேட்க வேண்டும், பொறுமையாய் நாம் கேட்க வேண்டும். என்ன சொல்றாங்கன்னு நாம் கேட்கணும், என்ன பேசுறாரு நாம் கேட்க வேண்டும். ஸ்தோத்திரம். போதனை மாற்றக்கூடிய சக்தி உடையது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது 5வது காரியம் 9ஆம் வசனத்துல அவர்கள் அழுதார்கள். என்ன செய்றாங்க? எந்த வசனங்க அது? எந்த வசனங்க? 5ஆம் வசனம். 5ஆம் வசனம் கீழே பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் அழுதார்கள். எந்த வசனம் அது? 9 பாருங்க. ஆமா, இல்ல இது 9 இல்லையா? ஒரு நிமிஷம். ஸ்தோத்திரம். நிறைய இடத்துல அவங்க அழுகுறாங்க. சரி, அழுகை. ஓகே, சரி, ஓகே. அப்போ அழுகையோட வந்து அழுகுறாங்க. அப்படியே என்ன செய்யறாங்க? அவங்க அழுகிறார்கள். 9ஆம் வசனத்தில் இருக்குது. அழ வேண்டாம் என்று சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அதுக்கு முன்னாடி அங்க அழுகுறாங்க. போதனையை கேட்டு ஜனங்கள் அழுதாங்கன்னு அர்த்தம் சொல்லுங்க. அழுதுன்னா அர்த்தம் குத்தப்பட்டார்கள். வசனத்தினால் அவர்கள் அழுதார்கள். சரி, 6வது வசனம். 6வது காரியம் 10ஆம் வசனத்தில். 6வது காரியம் 10ஆம் வசனத்தில் அவர்கள் கொடுக்கிறவளாய் மாறினார்கள். என்ன மாட்டாங்க? அவங்க இப்போ கொடுக்கிறவளாய் மாறிட்டார்கள். ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு இவர்கள் கொடுக்கிறவர்களாய் மாறினார். மனசு மாறுது, அப்படியே அன்புள்ளவளாய் மாறுறாங்க. எல்லாம் போதனை தான். கேட்கிற போதனை சபையை மாற்றுகிறது. கேட்கிற போதனை ஜனங்களை மாற்றுகிறது. நீங்க போய் இல்லாதவர்களுக்கு என்ன செய்யுங்க? கொடுங்கள் என்று சொன்னார்கள். அவளை அறிந்து கொண்டு போயிட்டு உணவு கொண்டு மிகுந்த பங்குகளை அனுப்பி. 12ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. புசித்து குடித்து பங்குகளை அனுப்பினார்கள், மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள். கொடுக்கிறவர்களாய் அவர்கள் மாறினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது 7வது காரியம்.
ஏழாவது காரியம் 12ஆம் வசனத்துல உணர்வடைந்தார்கள். 12ஆம் வசனம் 8:12 என்னவா மாறிட்டார்? அவர்கள் உணர்வடைந்தார்கள். தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியினால், உணர்வுள்ளவராய் மாறினார்கள். உணர்னா என்ன? உணர்தல் என்ன? புரிந்து கொள்றது, தொடப்படுவது. அது வரைக்கும் உணர்வே இல்லாமல் இருந்தாங்களாம். இப்போ அவர்கள் உணரக்கூடியவர்களாய் மாறினார். ஐயோ, என்கிட்ட குறைகள், நான் இப்படி இருந்தக்கூடாது, இப்படி பண்ணிட்டோமே என்று அவர்கள் உணர்வுள்ளவர்களாய் மாறினார்கள். ஸ்தோத்திரம். எத்தனாவது காரியம் இப்ப நான் சொன்னேன்? 7வது காரியம் சொன்னேன். ஸ்தோத்திரம். 8வது காரியம் இன்னும் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். 13ஆம் வசனத்துல, 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல எஸ்ரா பிரசங்கம் பண்றாரு. அதோட போயில மறுபடியும் நாங்க கேட்கணும் ஓடி வராங்களாம் எஸ்ரா கிட்ட. சூப்பரா இருக்கு வர அந்த வசனம். 13ஆம் வசனம் படிச்சு பாருங்க, படிங்க. மறுநாளில் ஆ ஆ ஆ கூடி வந்தார்கள். மறுபடியும் கேட்க வேண்டும் என்று ஓடி வராங்க. பாத்தீங்களா? சூப்பரா இருக்குதுல்ல? எஸ்ரா அவ்வளவு அழகா போதிக்கிற ஒரு போதகன். எஸ்ரா எந்த அழகாய் போதிக்கிற ஒரு போதகன், பக்குவப்பட்டவர், அழுது ஜெபிக்கிறவர். ஸ்தோத்திரம். ஜனங்கள் எல்லாரும் மறுபடியும் கேட்க வேண்டும் என்று ஓடி வராங்க எஸ்ரா கிட்ட. அது வரைக்கும் அவங்க கேட்டதெல்லாம் கிடையாது. கடினமான இருதயம் உள்ளவர்கள், கோபக்காரர்கள், மனுஷன் வெறுத்து வாழ்க்கை வெறுத்து போயிட்டாங்க. அவங்க பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருந்து சில எத்தனையோ சந்ததிகள் அப்படியே இருந்துட்டாங்க. இருந்துட்டு என்ன ஆயிடாங்க? அவங்க வெளியே வராங்க. இப்போ எப்படி மாறிட்டாங்க? அவங்க போதனையை கேட்க வேண்டும் என்று மனம் உள்ளவர்களாய் மாறிவிட்டார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 9வது காரியம் முடிச்சிடுறேன். 9வது காரியம், நாங்கள் மறுபடியும் கூடாரத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். எந்த வசனம் அது? 17ஆம் வசனம். நாங்கள் மறுபடியுமாய் கூடாரத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். 17ஆம் வசனம் படிங்கம்மா, சீக்கிரம் படிங்க. இந்த பிரகாரமாக சரி, 14ஆம் வசனம் படிங்க அப்படியே. 14 மேல போயிடுங்க அப்படியே. அப்பொழுது மறுபடியுமாய் கூடாரத்தில் நாங்கள் வாசம் பண்ண போகிறோம். இது இப்படி பைபிளில் எழுதியிருக்குதே, இப்படி நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி மறுபடியுமாய் கூடாரத்தில் வாசம் பண்ணினார்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? கூடாரம் என்பது விசுவாச வாழ்க்கை. கூடாரம் என்பது என்ன சொல்லுங்க? விசுவாசம். அப்போ இவங்க நாங்க மறுபடியும் நாங்க விசுவாச வாழ்க்கையிலே நாங்க வாழ போகிறோம். அப்படியே மாறிட்டாங்க. ஆளு அப்படியே மாறிட்டாங்க. எஸ்ராவின் போதனை மறுபடியும் கூடாரம் வந்தது. அப்படி என்றால் மறுபடியும் விசுவாசம் வந்தது. ஆரம்ப விசுவாசம் மறுபடியும் வந்துச்சு. அவங்க ஆரம்ப பக்தி மறுபடியும் வந்துச்சு. ஆரம்ப அந்த கூடார வாழ்க்கை, அந்த விசுவாச வாழ்க்கை நாங்கள் மறுபடியும் செய்ய போகிறோம் என்று அவர்களுக்குள்ளே அந்த ஆரம்ப விசுவாசத்தை மறுபடியும் அவர்களுக்குள் கொண்டு வந்தது எஸ்ராவின் போதனை. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இப்படி மாறிட்டாங்க. நம்ம சபைக்கெல்லாம் வரும்பொழுது, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்கும்பொழுது நமக்குள்ளே ஆரம்ப விசுவாசம் மறுபடியும் வர வேண்டும். அந்த ஆரம்ப பக்தி வர வேண்டும். கூடார வாழ்க்கை வர வேண்டும். விசுவாசத்தில் வாழ்ந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூடாரங்களில். கூடாரம் என்றால் நிரந்தரம் இல்லாத ஒரு விசுவாச வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் கூடாரமாய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையை காண்பீர்கள். கடைசி காரியம், 10வது காரியம், வேதத்தில் எழுதி இருப்பதை அவருடைய கண்கள் பார்த்தது. வேதத்தில் எழுதி இருப்பதை அவங்க கண்கள் கண்டது. 14ஆம் வசனம். வேதத்தில் எழுதி இருப்பதை அவருடைய கண்கள் கண்டது. 14ஆம் வசனம் படிக்கும் பொழுது பாருங்க, 14ஆம் வசனம் படிங்க. எஸ்ரா
போதனையில தான் தெரியுது. ஓ, பைபிள் இப்படி கூட எழுதிருக்குதா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவன் கண்ணே தெரியுது. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே கண்டார்கள். பைபிள்ல எழுதிருது. அப்பதான் அவங்க பார்க்கறாங்க. அது வரைக்கும் தெரியல அவங்களுக்கு. இப்படி பைபிள்ல எழுதியிருக்குது, இப்படி நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது என்று அப்பொழுதுதான் கண்டார்கள். எப்படி? எஸ்ராவின் போதனையின் மூலமாய் கண்கள் திறக்கப்படுகிறது. வேதத்தின் எழுதப்பட்டவைகளை கண்கள் காண்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, ஜனங்க எப்படி மாட்டாங்க பாருங்க. இதுவரைக்கும் பைபிள்ல அறியாததை போதனையின் மூலமாய் அறிந்து கொண்டார்கள். இதுவரைக்கும் அவன் கண்ணுக்கு தெரியாததை போதனையின் மூலமாய் ஜனங்கள் தெரிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, இதான் எஸ்ராவின் போதனை. 10 விஷயம். அப்போ நாமும் இந்த நாட்களிலே போதனைகளை கேட்கிறோம். மிக முக்கியம். சபைக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, நமக்கு எல்லாவற்றுக்கும் போதனை மிக முக்கியம். அந்த போதனை நம்மை ஸ்திரப்படுத்தும், போதனை பலப்படுத்தும், நிலைநிறுத்தும் என்றெல்லாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்ம கூட நல்ல வார்த்தைக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.